கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் ஒரு துறையில 22,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. எந்த துறையில அந்த ஊழல் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் அந்த ஊழல் நடந்திருக்கு, மக்களுடைய காசு எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்களே பாருங்க. ஊழல் நடக்காத துறையே இல்ல, அத்தனை துறையிலும் ஊழல். டாஸ்மாக் ஊழல் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அப்படின்னா யாரு அந்த மந்திரி இருந்தாங்க இருக்கு? செந்தில் பாலாஜி 10 ரூபா மந்திரி. கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா 10 ரூபாய் அதிகமாக கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்குறாங்க கடைக்காரன், விற்பனையாளர். அவர்கிட்ட கேட்டா இதெல்லாம் தொலைக்காட்சியில் வந்த செய்தி சொல்றேன், இது மேலிடத்துக்கு போகுது, நீங்க 10 ரூபா கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பேன்னு கராரா சொல்லி 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி மேலிடத்துக்கு போகுது. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5,400 கோடி. இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு இந்த 10 ரூபா அதிகமா இந்த பாட்டிலுக்கு வசூல் பகுதியில் 5,400 கோடி மேலிடத்துக்கு போகுது. 4 ஆண்டுல சுமார் 22,000 கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். இப்படித்தான் இந்த ஆட்சியில எல்லா இடத்திலும் ஊழல் அப்படிங்கிறது நிரம்பி வழிகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துல எடுத்து பேசியிருக்காரு.